அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம். அண்டலிங்கம். உலகம் முழுவதும் அண்டமாக லிங்கமாக பார்த்து கொண்டு உணர்ந்தாலும் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் லிங்கத்தை செய்து வழிபடலாம் என்று நேற்று பார்த்தோம். இன்று அந்த லிங்கங்களுக்கு அபிஷேகங்கள் எப்படி பண்ண வேண்டும், முறைப்படி பசும்பால்ல செய்த தூய்மையான தயிர், நெய், கலப்படமில்லாத பால், அரக்கு, இவற்றோட புடம் போட்ட செம்பு, விளக்கு யாகம் போன்ற நெருப்பு, பழசாறு, அபிஷேகம் நீர், வலிமையாக சுடப்பட்டு இறுதி செம்மையான கல்லு, அழகிய வடிவத்தோடைய வில்வ இலைகள், தங்கமும் மென்மையும் உடைய தேன், இப்படி அழகிய கொன்றை மலர்கள், இவையெல்லாம் வழிபடும் போது மனதுக்கு தெளிவு ஏற்படுத்தி இறைவனை அடைவதற்கு உதவுகின்ற ஒரு பக்குவப்படுத்துகின்ற பொருளாக நமக்கு உதவுகின்றன. அதனுடைய மூல பாடல் பார்த்தோம் சொன்னா, துன்றும் தயிர் நெய் பால் தூய மெழுகுடன் கன்றிய செப்பு கனல் இரதம் சலம் வந்திரல் செங்கல் வடிவுடைய வில்லம் பொன்றென்றி கொன்றை தெளி சிவலிங்கமே அப்படின்றாருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி முறைப்படி சரியான அந்த பால், நெய், தயிர், கலப்படம் இல்லாத அரக்கு, செம்பு, விளக்கு, இப்படி ஒரு நம்ம பேசிக்கா வச்சிருக்கின்ற வச்சுதான் சொல்றாரு. அப்போ சிவபெருமானை வழிபடுவதற்கும் அவனுக்குரிய சிவலிங்க திருமேனை அமைப்பதற்கும் அபிஷேகம் செய்வதற்கும் உரிய மிக உன்னதமான பொருட்கள் எல்லாம் இந்த பாடலை நமக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதை நாம் செய்வதன் மூலமாக இறை சிந்தனையில் திளைத்து திருவடியை அடைய முடியும். இன்றைய பாடலுடைய பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி பார்த்தோம்னு சொன்னா, கடந்த காலத்தை அப்படியே விட்டுட்டு லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணலாம். சூழ்நிலை தகுந்த மாதிரி அடாப்டபிலிட்டி அண்ட் எம்பத்தி கொஞ்சம் நெளிவுத்தன்மையோட இருக்கலாம். தேவையற்ற மனசுமையை குறைக்கலாம். லிவிங் இன் த பிரசன்ட் அண்ட் கண்டிஷன்ற மாதிரி ஃபியூச்சரையும் போனதையும் கவலைப்படாம நம்ம சர்வைவல் பண்ணலாம்னு கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. அருமையான வணக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1720. துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன் கன்றிய செம்பு கனலிர தஞ்சலம் வன்திரள் செங்கல் வடிவுடை வில்வம் பொன். எந்தல வில்லம் பொண்ணுன்னு போட்டிருக்கு, சிலதுல வில்வம் பொண்ணுன்னு போட்டிருக்கு. தென் தியங்கு ஒன்றை தெளி சிவலிங்கமே. என்னோட இதுல என்றொன்றை தெளி சிவலிங்கமே. கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கு, அதை பிரித்து எழுதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லேஷன்: solid curd, ghee, milk, uncontaminated dung, molten copper, fire, mercury, conch, strong bricks, shapely vilvam gold. One of these choose for சிவலிங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு வரோம் சிவலிங்கம் அண்டலிங்கத்துல எதெல்லாம் கொண்டு, இந்த அண்டத்துல இருக்கிற எதெல்லாம் கொண்டு சிவலிங்கம் செய்யலாம் அப்படின்னு. அதோட வகைகள்லாம் நேற்று அம்மா சொல்லியிருந்தாங்க, கிருத்திகாமா நிறைய சொல்லியிருந்தாங்க எவ்வளவு வகையான சிவலிங்கங்கள் இருக்கு, அது எந்த மாதிரி எல்லாம் இறைவனை வழிபடலான்னு. இந்த மாதிரியான பண்றது உலகியலுக்காகவும் நம்ம செய்யலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சோம்னா அதுதான் சிவலிங்கம் அப்படின்றத சொல்றதா இந்த பாடல் இருக்கதா புரிஞ்சுக்கிறேன். இந்த 4வது வரி இந்த அனைத்திலையும் இருக்கிற ஒன்றை தெளிந்தோனா
அந்த தெளிவு பெற்றோன்னா அதுதான் சிவத்துக்கான சிவலிங்கமாக மாறும். மற்ற எல்லாமே இங்கே லிங்க ரூபம்தான். எதை நீங்கள் இந்த உலகியல் அடையணும்னாலும் சரி, இங்கே அண்டத்தில் இருக்க அனைத்துமே லிங்க ரூபம்தான். ஆனால் சிவலிங்கம்னு எப்போ வரும் அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்க சிவத்தை உணர்ந்தா அந்த சிவலிங்கமாக இருக்கும். அப்பதான் அது சிவலிங்கமாக மாறும். அதனால நீங்க எதை எடுத்து பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க உள்பொருளை மெய்ப்பொருளை உணர்ந்து நம்ம செய்யும்போது அப்பதான் அது சிவலிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். துன்றும் தயிர் நெய் துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன். துய்ய அப்படின்னா சுத்தமான களங்கமற்ற, மெழுகு அப்படின்னா சாணம், அதாவது மாசற்ற சாணம், அதாவது நல்ல சுத்தமான சாணம், கன்றிய செம்பு, அந்த உருக்கப்பட்ட செம்பு, கனலிற தஞ்சலம், பாதரசம், ரசம்னா பாதரசம், சலஞ்சலம்னா சங்கு, அதனால சலஞ்சலம் சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது. ரச சலம்னா நீர், அப்படி எடுத்தாலும் பாதரச நீருன்னு சொல்றதாவும் எடுத்துக்கலாம். ஆனா சலஞ்சலம்ன்ற ஒரு வார்த்தை அகராதியில இருக்கு, அதனால அது சங்க குறிக்கிறதுனால அதையும் சொல்லியிருக்கலாம். வன்திரள் செங்கல், வன்திரள் நல்ல வலிமையா இருக்கிற ஒரு நல்ல நிலையில இருக்கிற செம்மண்ணா இருக்கலாம், செங்கல்லா இருக்கலாம், அந்த அதை எடுத்துக்கலாம், உறுதியா இருக்கிற ஒரு விஷயம். வடிவுடை வில்வம் பொன், அந்த வடிவம் கொண்ட வில்வ மரமாக இருக்கலாம், இழையாக இருக்கலாம், அதோட விஷயங்கள் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பொன், தங்கம், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இயங்குற ஒன்றை தெளிந்தார் அதுதான் சிவலிங்கம் அப்படிங்கிறது. நம்ம பார்த்த மாதிரி இது எல்லாமே நம்மளா ஒன்று உருவாக்கி வச்சு நமக்கு பண்றது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு இறைவன் அதுக்குள்ள இருக்க உட்பொருளை உணர்ந்து நமக்கு தேவையான, நமக்கு சில விஷயங்கள்னு ஒன்று இருக்கும். நம்ம மனது எதுல ஏக்கத்துல இருக்கோ அந்த ஏக்கத்துக்கான ஒரு பொருள் அண்டத்துல கண்டிப்பா இருக்கும். அது இப்ப நமக்கு மந்திரமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு பொருளும் நமக்கு அதுல இருக்க எனர்ஜி நம்மள்ட்ட இல்லைன்னாலும் நம்ம அந்த அந்த பொருள், நமக்கான பொருள் எது நம்ம மன தெளிவு கொடுக்குது, நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்கான விஷயமும் நம்ம செய்யலாம். இல்ல நமக்கு உலகியல்ல இந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கான லிங்கமும் செஞ்சு நம்ம அதை கடந்து போறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நமக்கானது எதுன்றது எல்லாரும் உணரணும். நான் இப்ப எல்லாமே எங்குமே நிறைந்திருக்கிறது லிங்கம் தான். நீங்க கோயில்ல பார்த்தாலும் சரி, இந்த உலகமே லிங்க வடிவம் தான், எல்லாமே இருக்கு. நம்மள்ட்ட நம்ம ஒரு விஷயத்த பிடிக்கிறதுக்கு மன அமைதி தர்றது எது? எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். எப்பயாவது ஒரு தடவை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மன அமைதி கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு பாட்டு மன அமைதியை கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு கோயில் மன அமைதியை கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுவோம். அது என்ன, நம்ம நம்ம தன்னை அறிதல் யோசிக்கும் போது நமக்கானது எதுன்றது புரிய வரும். நமக்கான விஷயம் எது, நம்ம எந்த இதுல மனம் அமைதியாகுது, மனம் ஒருநிலைப்படுது, மனம் லயிக்கிற விஷயம் எனக்கானது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த பாதையில போகும்போது இன்னும் வேகமா போக முடியும். அதுக்கு இன்னொன்னா நல்ல விழிப்புணர்வோட நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், நமக்கானது இல்லை, எந்த இதுல நம்ம மனது லயித்து நிக்குது அப்படிங்கிறத நம்ம நம்மள நாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி இங்க பல லிங்கம், அது மாதிரி இதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த சுயம்பு லிங்கமா இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் இன்னும் இன்னும் சக்தி வாய்ந்தது. நம்ம பண்ணி இதை வச்சு நேத்து அம்மா இதை நல்லா சொல்லியிருந்தாங்க. இதை சனிகலிங்கம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது நம்ம இயற்கையா அது ஒரு இல்லாம நாமளா இங்க இருக்க ஒரு பொருளை வச்சு அதுல இருக்க தன்மையை வச்சு அது ஒரு விஷயம் ஒரு விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், ஒரு விஷயம் மங்களத்தை கொடுக்கும். பிள்ளையாரெல்லாம் மஞ்சள்ல பிடிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யும்போது அது நிலைத்த தன்மையா இருக்காது, அது நம்ம திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய வகையான லிங்கங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா நம்மளை நம்ம முதல்ல உணரணும், அனைத்திலும் இருக்கிற சிவத்தையும் உணரணும். அந்த உணர்ந்து நமக்கு எது எது பண்ணா நமக்கு எந்த லிங்கத்தை வடிவ நம்ம செஞ்சா சரியாகுன்றதை யோசிச்சு அனைத்துல இருக்க சிவத்தை உணர்ந்து சிவத்தை அடையணும் அப்படின்னு சொல்றதாதான் இந்த பாடல்ல நான் புரிஞ்சுக்கிற விஷயம். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ நேத்து என்ன சொன்னாரு? முத்துடன் மாணிக்கம் மொய்த்த பவிழமும் கொத்தும் அக்கொம்பு சிலை நீரு கோமதம் அத்தந்தன் ஆகமன்னம் அரிசியாம் உய்தடின் சாதனம் பூ மணலிங்கமே அப்படின்னு நேத்து முடிச்சாரு இல்லையா? இந்த அத்தன் ஆகமம் அன்ன அரிசியாம் அப்படின்னா அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை வகையான லிங்கமும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இப்ப இன்னும் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடல் கன்றிய செம்பு கனல் ரதம் சலம் அப்படி வாசிக்கணும். கனல் தன் ஜலம் இல்ல, கனல் இரதம் தன் சலம். ரதம்னா பாதரசத்தை சொல்லக்கூடியது. வன்திரள் செங்கல் வடிவுடை வில்லம் பொன் என்று கொன்றை தெளி சிவலிங்கமே அப்படின்னு சொல்றார். தென் தியங்கு ஒன்றை தெளி சிவலிங்கம் அப்படின்றார். இப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, தென் தியங்கு ஒன்றை தெளி சிவலிங்கம். அதாவது இதுல எது வேணுமானாலும் தெளிவாக நம்முள்ளே, கௌரிமா சொன்ன மாதிரி நம்முள்ளே எதை சிவலிங்கமாக பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு 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 தெளிவு நமக்குள்ள வர்றது. நீங்க சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு காலகட்டத்துல இந்த அருணாச்சலம் மூவில ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் கிட்ட பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அவரும் நாங்களும் ஒரு 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 சோசியல் கேதரிங்ல சேர்ந்து இருப்போம். அப்போ எனக்கு அவர் பேர் கூட மறந்து போச்சு. அவர் சொல்றாரு எங்ககிட்ட, அந்த அதாண்டா இதாண்டா அந்த பாட்டும் போது திடீர்னு டைரக்டர் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் பெரிய சிவலிங்கம் வேணும்னு சொன்னாரு. ஆனா எதுவும் கிடைக்கல. அந்த நேரத்துல என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய, அவங்க கோயில்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க போல. ஆனா அவர் அந்த இடத்துல வேணும்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அடுமனை, அதாவது நம்ம பாகசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாகசாலையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய அண்டா, கருப்பு கலர் அண்டா. அண்டான்னா நம்ம அந்த குத்துப்போனின்னு சொல்லுவோம். அத அப்படியே எடுத்துட்டு கவுத்தி போட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அதை சிவலிங்கமா மாத்தணும் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நிஜமா நம்புங்க, இது கேட்டதுக்கு பிறகு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குத்துப்போனிய பார்த்தா கூட எனக்கு சிவலிங்கமா தான் தெரியும். அது கவுத்தி நம்ம தேய்ச்சிட்டு கவுத்தி வைப்போம்ல, அப்போ அது சிவலிங்கம் தான். அப்பதான் தெரியும், சரி கவுத்தி வச்சாதான் சிவலிங்கமா, இல்ல நிமித்தி வச்சா கூட அது சிவலிங்கமா தான் தெரியுது. ஒரு ஒரு அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள்ல எது என்னென்ன கடவுள் மாதிரி இருக்குன்னு எனக்கு பார்க்க தோணுச்சு. ஒரு குண்டு சட்டி வச்சா அது பிள்ளையார் மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அந்த குண்டு சட்டிக்குள்ள ஒரு கரண்டி போட்டு வச்சிருப்போம்ல, அத பார்க்கும்போது முருகனுடைய வேலாக தோணினது. இது இது ஒரு ஒரு பித்து நிலைக்கு கூட கொண்டு போச்சு. அந்த மாதிரி நம்ம எதை காண்கிறோமோ, எவ்வாறு காண்கிறோமோ அதுதான் லிங்கம். கௌரிமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எது நம்மால ஈர்க்குதோ, எதை நம்மால் சிவலிங்கம் என்று நம்ப முடிகிறதோ அத்தனையும் சிவலிங்கம் தான். இப்போ கண்ணு முன்னாடி இந்த ஒரு போன் இருக்கு, இந்த போனும் சிவலிங்கம் தான். அத நம்மளால உள்ள வாங்க முடியணும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தென் தியங்கு ஒன்றை தெளி சிவலிங்கம். என்னது நேத்து சொன்னாரு, உய்தடின் சாதனம் பூமணலிங்கமே. பூமணத்துக்கு என்ன பார்த்தோம்னா அருவமாக இருக்கக்கூடியது. ஏன்னா பூவை நேர பாத்திரலாம்.
ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அருவமாக இருக்கக்கூடிய மனத்தை நம்மளால உணரதான் முடியும். அப்போ அதனோட தொடர்ச்சியை தான் நம்ம இங்க வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும். அப்போ எதெல்லாம் நம்மளால அந்த லிங்கமாக உணர முடியுமோ அதெல்லாம் இப்ப இந்த கண்ணாடி கூட அப்படியே நம்ம நிமித்தி வச்சோ இல்ல கவுத்தி வச்சோ எப்படி பார்த்தாலும் அது லிங்கமாக நமக்கு தோன்றினால் நம்ம வந்து அந்த லயத்துல இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா சத்தம் போட மாட்டோம், ஏன்னா அது குழந்தை அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதேதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் லிங்கமாக பார்க்க முடியும். அப்போ நேத்திக்கு சொன்னது பூரா என்ன சொன்னாரு? திட பொருளை சொல்லிட்டே வந்தாரு. முத்து, மாணிக்கம், பவழம், கொத்து, கொம்பு, சிலை, நீரு, கோமதம். கோமதம் வந்து கோமேதகம்னு சொல்ற அந்த ரத்னகஜ லிங்கத்துலயும் சொல்லலாம், இல்ல கோமேதகம் அப்படின்னு கோமதம்னு அந்த கோமியத்தையும் நம்ம சொல்லலாம். அதுல ஒரு நீர் இருக்கு. ஆனா அந்த கோமதம் வந்து அந்த சாணத்துல பண்ணக்கூடியது, அது கலந்தது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அன்னம், அரிசி இதெல்லாமே வந்து இதுல சொல்றாரு, திடப்பொருள்ல சொல்றாரு. இப்ப வந்து இன்னைக்கு வந்து திரவ பொருள், அதுலயும் ஒரு சாலிட், செமி சாலிட் அண்ட் லிக்விட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு? துன்றும் தயிர் அப்படின்றார். துன்றும் தயிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல கெட்டியான தயிர். நீங்க 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 இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய பால்ல எல்லாம் வர்ற தயிர்ல வந்து நீங்க டக்குன்னு உடைஞ்சிரும். அத நீங்க வெறும் ஸ்பூனை வச்சு கிண்டினாலே அது மோராயிடும். ஆனா நீங்க இந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த எருமை பால்ல இந்த பதப்படுத்தப்பட்டாத பால் இருக்கு பாத்தீங்களா, எருமை பால், தயிர், பசும்பால், அதுல எல்லாம் நீங்க தயிர் எடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்பூன் வச்சு அடிச்சாலும் அது மோராகாது. கடையணும், கடைஞ்சா மாத்திரம்தான் அது வந்து, ஏன்னா அதுல வந்து வெண்ணெய் நிறைய இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு தயிர் சொல்றாரு, தொன்றும் தயிர் அப்படின்றாரு. அதுக்கு பிறகு நெய், பால் அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இது பின்னாடியில இருந்து பாருங்க, பாலை மாத்திரம் பாருங்க. இந்த பாலுக்கு நிறைய ரூபங்கள் இருக்கு. வெறும் பாலா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பால்ல வந்து தயிர் ஆக்கினதுக்கு அப்புறம் அது தயிரா, மோரா, நெய்யா, வெண்ணையா, இந்த மாதிரி ஒரு பல ரூபங்கள் அதுக்குள்ள இருக்கு. நம்ம இப்ப பாலை மாத்திரம் பார்க்கணும், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல ரூபங்களை நம்ம பாக்குறது இல்ல, உணர்றோம். அத ஒன்னொன்னா அந்த நிலைக்கு வரும்போது நம்ம உணர்றோம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த பொருளையும் எடுத்துக்கணும். துன்றும் தயிர், நெய், பால் அப்படின்றாரு. அப்ப இதெல்லாம் லிக்விடுன்னு எடுக்கிறதுனா இதெல்லாம் கூட லிங்கம். புறமா பார்த்தோம்னா இதெல்லாம் கூட நம்ம லிங்கமாக உருவகித்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நீங்க அற்புதமான விஷயம் அது. நீங்க வடக்குநாதர் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சூர்ல சிவன் கோயில் இருக்கு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த வடக்குநாதர் கோயில்ல பெருமானுக்கு நெய் தான் சாத்தியிருப்பாங்க. அவருடைய திருவேணிக்கு மேல எத்தனை அடி, ஒரு 1.5 அடிக்கோ 2 அடிக்கோ நெய் இருந்துகிட்டே இருக்கும். நெய் சாத்திக்கிட்டே இருப்பாங்க, அது உருகிறதே இல்லை, அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சூர் போனப்போ நிகழ்ந்த ஒரு அற்புதமான தரிசனம் அது. நீங்க அந்த நிறைய கோயில்ல நாகாபரணம் சாத்தி நம்ம பார்த்திருப்போம். ஆனா வடக்குநாதர் கோயில்ல சாத்தின அந்த நாகாபரணம், அது தந்த உணர்வு, அதெல்லாம் நான் இன்னும் உள்ள இருந்து என்னால வெளியில வரவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு தரிசனம், உணர்தல், காட்சி கிடைச்சது. அப்போ அது பாத்தீங்கன்னா நெய் தான், மொத்தமும் நெய் தான். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துலயும் நம்ம வந்து அதுக்குண்டான, அப்ப அது வந்து சனலிங்கம்னு சொல்றோம். நம்ம வெறும் நெய்ய வச்சு பண்றது வந்து நேத்திக்கு சொன்னேன் இல்லையா, அப்பவே பண்ணி அப்பவே கரைக்கிறது. ஆனா அந்த நெய்ய இந்த பிருத்விலிங்கத்தோட நம்ம இல்லைன்னா சலலிங்கத்தோட சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம வடக்குநாதர் மாதிரியான திருமேனிகள் நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்போ தூய மெழுகு அப்படிங்கிறாரு. தூய மெழுகுனாக்க தூய்மையான மெழுகு, நல்ல மெழுகு, அததான் வந்து தூய மெழுகு அப்படின்றாரு. கன்றிய செம்பு அப்படின்னா நல்ல செம்பு அடிச்சு நல்ல புடம் போட்ட செம்பு அப்படின்னு. கன்றிய செம்பு, கன்றுதல் அப்படின்னா நல்ல சிவப்பாயி ஆகுறதுதான் கன்றிய செம்பு. நம்ம அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவோம், கண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ரத்தம் கட்டி அந்த
செம்மை மிகுந்து இருக்கக்கூடிய அந்த இடம் தான் கன்றிய செம்பு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்ணும், அதை வந்து நல்லா தீயில போட்டு வாட்டுவாங்க. அது மாதிரி கனல் ரத்தம் சலம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல களம் கனல் அப்படின்னாக்க எதனால அக்னி அக்னி கூட நீங்க நீங்க இன்னைக்கும் ஹோமங்கள்ல நடக்கும்போது நீங்க பார்க்கலாம். விஷ தேவதைகளை குறித்த ஹோமம் பண்ணும்போது அந்தந்த தேவதையினுடைய உருவம் வந்து அந்த ஹோமத்துல வரும். முதல்ல இதெல்லாம் கேட்கும்போது இது இது போட்டோஷாப்பு, மனிதர்களோட நம்பிக்கை அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஆனா வென் ஐ விட்னஸ் நிறைய ஹோமங்கள் நான் உட்கார ஆரம்பிக்கும் பொழுது நான் பார்த்திருக்கேன். வாராகியை குறித்து செய்யக்கூடிய ஹோமத்துல வாராகி மாதிரியான உருவங்கள் தோன்றும். அஸ்வருடா அப்படியே தோன்றும். அவளுடைய அங்க தேவதைகளோடு தோன்றுவார்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது இல்ல, கண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடியது. அப்படி அந்த மாதிரி அக்னியால் செய்யக்கூடிய லிங்கம் நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையே அக்னி கூடம் தான். அந்த 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 எதற்காக அந்த ஜோதி நீங்க நீங்க அந்த திருவண்ணாமலை ஜோதி பார்க்கும்போது தெரியும். அந்த ஜோதி எப்படி எரியும் பாருங்க, அற்புதமான விஷயம். நீங்க இந்த தடவை கார்த்திகைக்கு எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற மலைக்கு மேல ஏறி நாங்க தீபம் பார்த்தேன். அங்கேயும் இதே மாதிரிதான் மகாதீபம் ஏற்றுறாங்க. அந்த மகாதீபத்தோட தாத்பரியம் என்ன, அது அந்த அக்னி லிங்கம் தான். அதுதான். அப்புறம் பாதரசத்தினால் செய்யக்கூடிய லிங்கம், அது வந்து திருவாரூர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன் ஒரே ஒரு தடவை. திருவாரூர் லிங்கம் அந்த ரொம்ப அதிசயமா அந்த கோயில்ல நான் பார்க்கும்போது எதேச்சியா போகும்போது அந்த லிங்கத்தை வெளியில வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரேரான காலகட்டத்துலதான், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்லதான் வெளியில எடுத்துட்டு வருவாங்க போல இருக்கு. நான் அன்னைக்கு பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி பாதரசத்தினால் செய்யக்கூடிய லிங்கம். அதற்கு பிறகு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, வன்திரள் செங்கல். அந்த செங்கல்ல வன்திரள் செங்கல், அப்ப நல்ல சுட்ட செங்கல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுவும் வந்து நல்ல செங்கல் நல்ல சுட்டுச்சுன்னா உடையாது. அப்ப அந்த மாதிரி வன்திரள் செங்கல். இப்ப இந்த செங்கல்ல என்ன இருக்கு, மண் இருக்கு, ஆகாயம் இருக்கு, காற்று இருக்கு, தீ இருக்கு. அது மாதிரி இன்னும் அத்தனை பூதம் பஞ்சபூதங்களும் இணைந்த ஒன்றுதான் வந்து செங்கல் அப்படிங்கிறது. நீங்க செங்கல் உடைச்சீங்கன்னா என்னதான் ஆனாலும் அதுக்குள்ள ஆகாயம் இருக்கும், காற்று இருக்கும். இது செங்கல் வந்து ரொம்பவும் ஒரு ஆழமான ஒரு குறியீடு. அப்ப அதை வச்சு சொல்றாரு. வடிவுடை வில்வம், அதாவது திருப்பி பத்திரலிங்கத்தை பத்தி பேசுறாரு. பொன் தங்கத்தினாலான லிங்கம். இதுல எதை வேணா நீ சிவலிங்கமாக தெளிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒன்னொன்னுக்கும் பின்னாடியும் நம்ம பார்க்க முடியும். பாலுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கன்றிய மெழுகு, துய்ய மெழுகு அப்படின்றாரு. அப்ப மெழுகு அப்படிங்கிறது என்ன வரும், எச்சில் இல்லாத மெழுகு. நம்ம மெழுகு பொதுவா வந்து நம்ம பாக்குற இந்த கேண்டில்ஸ் இல்ல, ஒரு சில மரங்கள்ல வந்து அப்படியே வரும். பெருங்காயம் கூட ஒரு வகையான மெழுகுதான். அப்ப அந்த மாதிரி பறவைகளினுடைய எச்சில் அற்ற மெழுகு, அதுதான் துய்ய மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு உண்டான கூட்டிணைவு. மெழுகுங்கிறது ஒரு பொருள் கிடையாது, 2-3 பொருட்களுடைய கூட்டிணைவு. அப்ப அதை பத்தின சொல்றது கன்றிய செம்பு அப்படிங்கிறாங்க. அப்ப உலோகத்துல இருக்கக்கூடிய அந்த இணைப்பு, மொத்தத்துல உலகத்துல இருக்கிற அத்தனையுமே இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம ஆழ்மனத்துக்குள்ள கொண்டு செல்லும் போது ஒரு விஷயமும் நமக்கு வந்து உள்ளே லிங்கமாக தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய உடம்புல நம்ம ரொம்ப தெளிவாக உணரக்கூடிய ஒரு லிங்கம் இருக்கு. அது வந்து இந்த உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த குட்டி நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அததான் வந்து லிங்கம்னு சொல்லுவாங்க நம்ம உடல் அமைப்புல. அந்த லிங்கம் வந்து ரொம்பவும் ஆக்சுவலா அந்த விசுத்தியை தாண்டதுங்கிறது அந்த லிங்கத்தை பூஜித்து வெளியில வர்றதுதான். இப்படி வந்து நிறைய குறியீடுகள் இந்த மந்திரத்துல இருக்கு. இன்னும் ஆழ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மந்திரம் முதல் தடவை வாசிப்புல நான் இந்த மந்திரத்தை தாண்டி போயிட்டேன். படிச்சுட்டு இதெல்லாம் மேல் போக்கா நம்ம இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி பால்ல வெள்ளிங்கம் பண்ணலாம், தயிர்ல லிங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை வாசிப்புலதான் இட் டுக் மீ சோ மச் ஆஃப் டைம். ஆகமங்கள்ல உள்ள போய் ஒன்னொன்னையும் தேடி அந்த மாதிரி ஒரு குறிப்புகளையும் நான் வந்து எடுத்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள்ல பயணப்பட முடிஞ்சது. சோ இத ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதனோட பயணப்படுங்க. உங்களுக்கு உண்டான
நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதுலயும் சரவணன் ஐயா தளத்துல வந்து ரொம்பவும் அற்புதமா கிட்டத்தட்ட 1008 லிங்கங்கள் பத்தி அவருக்கு சொல்லியிருப்பாரு. நம்மளோட அந்த சிவம் தலம் தான். இந்த மந்திரங்கள் வாசிக்கிறோம் இல்லையா, அங்கதான் கொடுத்திருப்பாரு. 1008 லிங்க வகைகள் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் என்ன சொல்றது, இந்த 1008 மனசுல வச்சுக்கணுமா? இல்ல இல்ல, கண்ணுல பாக்குற அத்தனையும் லிங்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான ஒரு ஒரு தன்மையை இந்த பகுதி மந்திரங்கள் நமக்கு கொடுக்கும். இது நம்மை எப்படி மாற்றும் அப்படிங்கறத அடுத்த மந்திரத்துல பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான பல நுணுக்கங்களை, ஆழமான விஷயங்களை நம்முள்ளே கிளர்த்தக்கூடிய மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி நிறைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மன்னிக்கணும், நான் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றி. நிறைய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கான உள்பொருள் எல்லாமே நல்லா தெளிவா இருந்தது. மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம். மியூட்ல இருக்குங்கம்மா. மகேந்திரன் ஐயா இருக்காங்க, இல்ல ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களா அவரை வர சொல்லு? ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1720வது திருமந்திரம். இவையும் சிவலிங்கம் செய்ய ஏற்றவை. திருமந்திரம். துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன் கன்றிய செம்பு கனல் ரதம் சலம் வன்திரள் செங்கல் வடிவுடை வில்வம் பொன் தெஞ்சியங்கு ஒன்றை தெளி சிவலிங்கமே. அருமையான திருமந்திரம். கெட்டி தயிர், பசு நெய், பால், வீட்டை தூய்மைப்படுத்த உதவும் பசுஞ்சாணம், அதாவது துய்ய மெழுகு, சுத்தப்படுத்தப்பட்ட செம்பு, நெருப்பு, ரசவாத முறையில் கட்டப்பட்ட ரசமணியிலான லிங்க வடிவம், நீரில் தோன்றும் வலம்புரி சங்கு, நன்கு சுடப்பட்டு இறுகிய மூஞ்சி இதழ் கொண்ட வில்வ இலை, பொன் ஆகியவற்றில் அழகுடையதான ஒன்றை தேர்ந்து எடுத்து சிவலிங்கம் அமைத்து சிவலிங்கமாக மெழுகு, தேன் மெழுகு என்றும் சொல்வர். கஞ்சிய நெருப்பிலிட்டு தூய்மையாக்கிய ரதம், ரசம், பாதரசம், திரவ உலகமான இது மந்திரமன வலிமையால் மணியாக கட்டப்பட்டு இருக்கும். சலம் நீர், நீரில் கிடக்கும் சங்கு, மண் தீரல், நன்கு சுடப்பட்ட உடையாத தெஞ்சியங்கு, ஒன்றை தெளி, அழகு பொருந்திய தேடு. கழக வெளியீட்டில் இறுகிய தயிர், தூய எண்ணெய், பால், மெழுகுவதற்கு பயன்படும் பசுச்சாணம், துரிசகன்ற செம்பு, தழல், பாதரசம், புனலின்கண் உண்டாம் சங்கினம், சுடப்பட்ட செங்கல், அழகிய வில்வம், பொன் ஆகிய 11 காலம் இடங்களுக்கு ஏற்ப அழகியது ஒன்றனை தெளிவாம் திருவடி உணர்வு கைவரச் செய்யும் சிவலிங்கமாக வைத்து வழிபடுக. மெழுகு, தேன் மெழுகு என்றலும் ஒன்று. மெழுகு, மெழுகுக்கு பயன்படும் சாணம், செம்பு, தாமிரம், கனல், அக்கினி, ரதம், பாதரசம், சலம், சலத்தில் உண்டாகும் சங்கு, சலம், வில்லம், வில்வம்,
தென் தியங்கு ஒன்றை அழகு விளங்கும் தயிர் முதல் பொன் இறுதியாக சொல்லப்பட்ட பொருள்களில் ஒன்று. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நிறைய விளக்கம் கிடைச்சிருக்கோம், மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி சொல்றீங்களா? கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.